அஸ்ஸலாமு அலைக்கும். ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வியாழக்கிழமை. இன்றைக்கான லஞ்ச் பிரேக்ஃபாஸ்ட் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி ஹஸ்பண்ட்கான லஞ்சுக்கு நல்லா சுட சுட சோறும் இது கூட காராமணி, அதாவது லாங் பீன்ஸ் இருக்குல்லையே, அதான் வந்து பொரியல் பண்ணியிருக்கேன். இதில் தேங்காய் பூ வந்து கம்மியாக சேர்த்து பொரியல் பண்ணோம் அப்படின்னா சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். இதோட டேஸ்ட் யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இது வெறும் சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிட்றதுக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா ப்ரான்ஸ் வந்து ஃப்ரை பண்ணியிருக்கேன். இந்த ப்ரான்ஸ் ஃப்ரைலையும் வெறும் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும் சேர்த்து ஃப்ரை பண்ணோம் அப்படின்னா சாம்பாரோட சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இன்றைக்கி வந்துட்டு கேரட், பீன்ஸ், முருங்கைக்காய், பல்லாக்கொட்டைலாம் சேர்த்து ஒரு சூப்பரான சாம்பார். இந்த வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்து செஞ்சனாலே என்னன்னு தெரில, சாம்பாரோட டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கான பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா சேமியா தான் செஞ்சுருந்தேன், தக்காளி சேமியா பிரியாணி. இந்த சேமியா என்னடா ஒரு மாதிரி கலரில் இருக்கேன்னு சொல்லிட்டு நினைக்கலாம். சேமியா வந்து ரொம்பவே கம்மியாக தான் இருந்தது. அதனால் ராகி சேமியாவும் நார்மல் சேமியாவும் சேர்த்து செஞ்சுருந்தேன். டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்ன சேமியா யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க. பேக்கெட் வந்து இதில் மென்ஷன் பண்ணுற பார்த்துக்கோங்க. ஸோ இந்த சேமியா தக்காளி சேமியா பிரியாணி ரெசிபி நம்ம சேனலில் இருக்குது. சேம் அதே மெத்தடில் தான் இந்த சேமியா செஞ்சுருந்தேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்நாக்ஸ்க்காக வந்து ட்ராகன் ஃப்ரூட் இருந்தது, அதை பேக் பண்ணியாச்சு. இன்றைக்கான லஞ்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தாச்சு. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. நாளைக்கு பார்க்கலாம். பாய்.